அம்பத்தூரில் நரிக்குறவர்கள் கடை வைப்பதற்கு தடை. அம்பத்தூர் நகராட்சி கண்டுகொள்ளுமா? சென்னை அடுத்த அம்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் சாலையோர வியாபாரம் செய்யும் நரிக்குறவர் சமுதாயத்தினரின் கடை அப்புறப்படுத்த காவல்துறையுடன் சேர்ந்த அரிசி கடை உரிமையாளர் தனது கடைக்கு முன்பு கடை வைக்கக்கூடாது என்று கூறியதால் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பெண்கள் திருமதி வள்ளி மற்றும் திருமதி செல்வி ஆகியோர் தங்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்க வேண்டி மீண்டும் அதே இடத்தில் தங்களது கடையை வைத்து வியாபாரம் செய்து வேண்டுமென்று கோரிக்கை வைத்து வருகின்றனர். அம்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் இருக்கும்போது நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த எங்களின் கடையை மட்டும் எடுக்க சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இதனால் அம்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் பரபரப்பானதால் அம்பத்தூர் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் அவர்களை சமரச பேச்சுக்கு வரும்படி அழைத்தனர். அம்பத்தூர் நகராட்சி ஏன் கண்டுகொள்ளவில்லை என நரிக்குறவர் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த ஜனநாயக நாட்டில் தீண்டாமையை கையில் எடுத்து எங்களை ஒதுக்கி வைப்பது வருத்தமளிக்கிறது. நாங்களும் மற்றவர்களைப் போன்று மனிதர்கள் தானே. நாங்கள் ஏன் வியாபாரம் செய்யக்கூடாதா? நாங்கள் எங்கள் சொந்த காலில் நிற்பதற்காக தானே வியாபாரம் செய்கிறோம். இதை ஏன் தடுக்கிறார்கள் என்று புலம்புகின்றனர். எங்களுக்கே ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வியாபாரம் இல்லை. நாங்கள் வேட்டைக்கு போனால் வேட்டைக்கு பிடிக்கிறாங்க. நாங்கள் இரும்புக்கு போனால் இரும்புக்கு திருடு பண்ணுறோன்னு சொல்லி வாரி போட்டுடுறாங்க. எங்கே ட்ரெயினில் வியாபாரம் போனால் ட்ரெயினில் பிடிச்சி சாமான் வாங்கி போட்டுடுறாங்க. நாங்கள் என்னதான் வியாபாரம் பண்ணணும்? நாங்கள் எங்கே தான் போகணும்? என்ன எங்களை பார்த்து நரிக்குறவர் காலனி சொன்னாலே இவ்வளோ மட்டமாக பார்க்குறீங்க. தமிழ்காரங்க எந்த தப்பு செஞ்சாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதுவா போலீஸ்காரங்க மற்ற தமிழ்காரங்க சொன்ன உடனே 100 200 சொன்னா ஃபோனில் வந்துடுறாங்க. எத்தனை பேர் வராங்க? நகராட்சியில் ஒன்று ஃபோன் பண்ணாங்க வந்துடுறாங்க. காடு குத்திக்கிறாங்க சார். சார் அது கூட விட்டுட்டு இந்த கடையை இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லி கடை தூக்கி விசிறு அடிக்கிறாங்க சார். 108 கடை இந்த அம்பத்தூர் மார்க்கெட்ல இருக்குது. 108 கடை விட்டுட்டு எங்க குறிகார் கடை மட்டும் தேடி எடுக்கிறாங்க சார். இப்போ எங்களுக்கு என்ன வியாபாரம் இருக்குது, என்ன தொழில் இருக்குது? நாங்க போய்கிறது அந்த கடை விட்டுட்டு கோயிலும் கிடையாது எங்களுக்கு. செல்வி சார் 30 வருஷமா இங்க அம்பத்தூர்ல கடை போட்டு வச்சுக்கிறேன் சார். எனக்கு பையன் கிடையாது, 2 பொண்ணுங்க தான். அந்த 2 பொண்ணு வச்சு இந்த கடை நத்தினு இருக்கிறேன் சார். முதல்ல கூட என் கடை தூக்குனாங்க சார். தூக்கி எல்லாம் வாரி போட்டாங்க. பேசி கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன் சார். என் மூத்த சத்துட்டனால காரியத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் என் கடை அங்கே இருக்க கடை தூக்கிட்டு இங்கே போட்டு வச்சுக்கிறேங்க சார். இந்த கடை ஊட்டிட்டு நான் என்னதை போய்க்கு நத்துருவேன் நான். நாங்கள் குறிகாரின்னு சொல்லி நீங்கள் எப்போ குறிகாரி இந்த பட்ஜெட்டில் வந்தீங்க அப்போ எங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்கன்றாங்க. நாங்கள் குறிகாரம் அவ்வளோ மட்டமாக போயிட்டோம். நாங்கள் கூட தானே மனுச்சவங்க, நாங்கள் கூட தானே ஒரு உயிர் இருக்குது. ஐசாரி நாங்கள் அத்தை கூட ரத்தம் தான் வரப்போகுது. நாங்கள் கூட தமிழ்கார மாதிரி தானே போடாக்கெல்லாம் கட்டிட்டு நீச்சத்தில் ஒரு கடை போட்டு நாங்கள் போச்சுன்னா கிடக்குறோம். இந்த மாதிரி நீ வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடையில் இருக்கிற குப்பை வாரி வந்து எங்கள் மேலே போடுறாங்க. துண்டுற சோறு எடுத்து வந்து எங்கள் மேலே போடுறாங்க. நாங்கள் சுத்தமாக வச்சுக்கிறோம். நாங்கள் எந்த கஷ்டம் கொடுக்கறது கிடையாது சார். எங்கள் வீடு எப்படி இருக்குதோ இது சார் பொருள் கட்டி வச்சுட்டு போயிடுறோம் சார். அந்த பொருள் எடுத்து எப்படி ஒட்டி போட்டு வச்சுக்கிறாங்க சார். அங்கே அந்த கம்பி வச்சுட்டு முதல்ல கம்பியெல்லாம் ஒட்டிட்டாங்க. இந்த கம்பியெல்லாம் வச்சுக்கிறாங்க. நாங்கள் வாட்ஸ்அப்ல கூட எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறோம் சார். இந்த பிரச்சனை தான் நடக்குது. தூங்கவும் விட மாட்டேங்கிறாங்க, சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. Thank you.